Listen to the word what the God gave you life. 1, 2, 3, go! One, 2, 3, 1, 2, 3. என் பேர் பிரவீன். நான் இங்கே பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் இருக்கேன். இவர் தனது சிறு வயதிலே ஆண்டவரின் அபிஷேகத்தை பெற்றவர். என்ன வந்துட்டு ஆண்டவர் 7 வயசுலேயே என்னை வந்துட்டு ஆண்டவர் தொட்டு எனக்கு அந்நிய பாஷை வரம் கொடுத்திருந்தார். ஆனால் வந்துட்டு வளர டீனேஜ் வரவும் சுத்தமாக பெயருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி போயிடுச்சு. இவர் தனது வாலிப வயதில் தேவனின் பாதையை விட்டு வழி விலகி உலக பாதையில் சென்று பின்னர் எவ்வாறு மனம் திரும்பி தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்பதை இவருடைய அனுபவ சாட்சி மூலம் காண்போம். என்னோட வாலிப வயசுல வந்துட்டு, அதாவது என்னோட டீனேஜ் ஸ்டார்டிங்ல 13 இயர்ஸ் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னோட வாழ்க்கையில் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை அப்புறம் அவங்களோட போக வேண்டியது, இப்படி வெளியே சுத்த சும்மா சின்ன காரியங்கள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னோட இம்பேக்ட் எல்லாம் வந்துட்டு என்னை வந்துட்டு ரவுடிசம்குள்ளார என்னை கொண்டு போயிடுச்சு. கேங்ஸ்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. என்னோட 10th என்னோட வாழ்க்கை வந்துச்சு. 10thலேயும் வந்துட்டு அப்படி இப்படி சுற்றி விளையாட்டு பிள்ளையாக தான் இருந்தேன். ஜீசஸ் கால்ஸு என்னோட தொடர்பு வந்துட்டு என்னோட 10thல எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போவேன். என்னை சுற்றி நான் ஜெபிக்கிறவங்க இருந்ததுனால 10thல பாஸ் ஆகிட்டேன். நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டேன். என்னை சுற்றினவங்க யாரும் நம்பலை என்ன ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, 10க்கு அப்புறம் மம்மி டேடிலாம் பிளான் பண்ணிவிட்டு என்னோட ஸ்கூலில் மாற்றிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேறு ஸ்கூலில் போட்டாங்க. சரி, இங்கே லோக்கலில் இருக்கிறனால வந்துட்டு இப்படி இருக்கிற லோக்கல் ஃப்ரெண்ட்ஸோட சரி சென்னையில் போட்டால் ஒரு சிட்டியில் போயிட்டு ஒரு நல்ல ஸ்கூலில் போடணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்கூலில் தான் என்னை போட்டாங்க. என்னை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கூலில் போனேன். ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக நடக்க ஆரம்பிச்சிச்சு காரியங்கள். காலையில் என் ஸ்கூல் வந்துட்டு சிட்டியில் இருக்கிறதுனால, அடையாறில் இருக்கிறதுனால என் ட்ராவல் டைம் வந்துட்டு நான் இங்கே வீட்டிலேருந்து எப்படியும் 7 o'clock கிளம்பிடணும். என்னை வந்துட்டு மம்மி டேடி நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் டியூஷன் சென்டர்ஸில் சேர்த்தாங்க. டியூஷன் சென்டர் வந்துட்டு டி நகர். ஆனால் நான் டியூஷனுக்கு போகிறது ரொம்ப அபூர்வம். அப்படியே கட்டடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது. சுற்றிட்டு காலைல 7:30 மணிக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறேன். வீட்டுக்கு வரும்போது 10:30 மணி இருக்கும். 10:10 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அங்கே போயிட்டு எனக்கு அங்கே இருக்கிற லோக்கல் ஃப்ரெண்ட்ஸு ஆகிட்டு சென்னை ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க, அதாவது அடிதடி அந்த மாதிரி ஒரு எனக்குள்ளார ஒரு வெறி வர ஆரம்பிச்சிருச்சு. அடிதடின்னு இருக்கும்போது உலகமே ஃப்ரெண்ட்ஸுங்க தான். வீட்டுக்கு 11:30 மணிக்கு வரேன், எப்போ தூங்குவேன், காலை திரும்ப 7 மணிக்கு எழுச்சி ஓடிட வேண்டியது தான். அவ்வளோதான் வீட்டு இருக்குது. கடவுள் சுத்தமாக அந்த டைமில் ஐக்கியமும் இல்லை. அதனால என்னை சுற்றி தான் ஜபம் பண்ணியிருந்தாங்க. என்னை ஜபம் அது போனுவாங்க, எதுவும் இல்லை எனக்காக. ஆனால் அன்னைக்கு என்னுடைய பாஸ்டர்லேருந்து எல்லாமே வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கும் கடவுளுக்கும் ஐக்கியம்னு சொல்ல முடியாது. என்னை நம்பி ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. எந்த பிரச்சனைனாலும் எங்கனாலும் என் பேரை சொல்லிடுவாங்க. அப்போ ஃபேஸ் பண்ண வேண்டியது நான் தான். அவங்க ஏதாச்சும் எங்கேயாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு அநேக நாள் புக் எடுத்து போகாத நாள் இருக்குது. ஆனால் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு ஒரு கேபிள் ஒயர் வச்சுருப்பேன். அப்புறம் ஏன்னா புக்ஸில் வந்துட்டு ஸ்கூலில் வச்சுட்டு வந்துடுறது, அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. வீட்டுக்கு வந்து நல்லா புக்ஸ் ஸ்கூலில் வச்சுட்டு வந்துடுறது. பாக்கெட்டில் வந்துட்டு எப்படி ஒரு 4 பிளேட் வச்சுருப்பேன் சேஃப்டிக்காக. ஏன்னா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஏன்னா நிறைய பேர் கூட பிரச்சனை வரும்போது ஒரு செக்யூரிட்டி நாட ஆரம்பித்தேன். ஓகேவா, எனக்குன்னு வரும்போது என்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக எப்பயும் ஒரு பிளேடு அப்புறம் ஒரு கேபிள் ஒயர் வந்துட்டு என் பேக்லேயே இருக்கும். தேவனால் விரும்பத்தகாத வழிகளில் ஈடுபட்ட இவருடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்ததா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது என்னோட மைண்டை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மென்டல்லாம் வந்துட்டு அடிக்ட் ஆக ஆரம்பித்தேன். அடித்தடிக்கு எனக்கு அன்னைக்கு யார்கிட்ட சண்டை போடலாம் வந்து செவத்தை குத்திட்டு கிடப்பேன். ஏதாச்சும் அப்படியே ஒரு வெறி உள்ள ஒருத்தனை ஆகிட்டேன். இந்த 17 இயர்ஸ் இந்த ஸ்டார்டிங் 17ல் வந்துட்டு I would become a psychiatrist. Like, அடிக்காம என்னால் இருக்க முடியாது. யார்கிட்ட சண்டை போடாமல் அப்படியே சண்டைன்னா அப்படியே வெறியாக அலைவேன். பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னோட பேருக்காக எனக்காக நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட பேரை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு பிரவீன்ட்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் என்னை எஸ்ஜேஎஸ்ன்னு தெரிஞ்சவங்க தான் 5 பேர். எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு என்ன நான் சொன்னாலும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அன்றைக்கி ஆளுங்க ரெடியாக இருந்தாங்க. எவ்வளோ நாளும் என் பேரை யூஸ் பண்ணிக்கணும் அவங்க, அவ்வளோதான். எனக்கு நான் எவ்வளோ கேட்டாலும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பான்சர்ஸ் ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா அதே நேரத்தில் எனக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்னை ஸ்மக்லிங் லைனில் கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணவங்க இருந்தாங்க. மற்ற ஆன்டி சோஷியல் லைனில் என்னை கொண்டு போகணுன்னு இருந்தவங்க நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. என் எய்ம் வந்துட்டு இந்த சென்னையில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமான இந்த ரவுடிஸ்லாம் படித்து அந்த காலேஜில் போய் சேர்ந்து அதே காலேஜில் வந்து படிக்கிறோமோ இல்லையோ அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்த்துக்கிட்டு இந்த சென்னையில் ஒரு தாதாவாகணும். அதுதான் என்னோட எய்மாக இருந்துச்சு. இவருடைய இந்த லட்சியம் நிறைவேறியதா? ஆனால் என்னை சுற்றி எங்கள் பாட்டி, என்னோட அம்மம்மா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஜெபிக்கிற மாதிரில என்னுடைய அம்மம்மா வந்துட்டு எனக்கு தெரியாமல் என்னை வந்துட்டு 2002ஆம் ஆண்டு யங் பார்ட்னர்ஸில் சேர்த்துருக்காங்க. இந்த இளம் பங்காளர் திட்டத்தில் இணையும் ஒவ்வொருவருக்காகவும்
தினந்தோறும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். இந்த பிரார்த்தனைகள் சகோதரரின் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்ததோடு கூட ஆசீர்வாதங்களையும் பெற்று தந்தது. யங் பார்ட்னர்ல வந்துட்டு கண்டிப்பா சேர்ந்தது, கண்டிப்பா அவங்க ஜெபம் பண்றது வந்துட்டு ஆண்டவர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கார்ல, ஊழியக்காரன் ஜெபத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். ஊழியக்காரங்க அநேகர் ஜெபம் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல அதான் என்னை சுத்தி ஒரு ஜெப சேனை இருந்துட்டே இருந்ததுனால கண்டிப்பா ஆண்டவர் வந்துட்டு அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். அதை இன்னைக்கு வெளியரங்கமா பார்க்க முடியுது. எங்க சித்திங்க, எங்க அம்மம்மா, எங்க எல்லாமே எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. அதுலயும் முக்கியமா சொல்லணும், எங்க அம்மா டெய்லி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க. டெய்லி எங்கள் அம்மா வந்துட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன அதை நான் சொல்லுவேன், ஒரு அம்மாவோட கண்ணீர் வந்துட்டு கண்டிப்பாக பதில் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் என்னை சுற்றி நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் என்னை வந்து தொட்டார். ஆண்டவர் எல்லாத்துலேருந்தும் என்னை அந்த கரெக்ட் டைமில் என்னை பிடிச்சார், என்னோட பேசினார். அவர் பேசின மாத்திரத்தில் என்னுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு இன்ஸ்டன்டா தலைக்கெல்லாம் மாறினுச்சு. எல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் வந்துட்டு அந்த வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி என்னை விட்டு போனாங்கன்னாலே தெரியல, ஆட்டோமேட்டிக்கா என்னை விட்டு போனாங்க. என்னுடைய முதல்ல நான் ஃபோன் எடுத்தேன்னா கெட்ட வார்த்தை தான் என் வாயிலிருந்து. நல்ல வார்த்தை ரொம்ப ரேர் அந்த டைம்ல, கெட்ட வார்த்தை மட்டும்தான் அந்த டைம்ல பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த தொட்ட மாத்தத்துல என் வாழ்க்கையில ஒரு ஹலோ வந்துச்சு. ஹலோ, நான் பிரவீன் பேசுறேன்னு எல்லாருமே அதுலயே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏத்துக்க முடியல. நான் தான் சொல்லிட்டு அவங்களால ஏத்துக்க முடியல. அதனாலேயே நிறைய பேர் கட் பண்ணிட்டு போன ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்னி பாஷை வர இருந்ததுனால நான் பேசல. ஏன்னா வந்துட்டு கெட்டவத்தை பேசுற இந்த நாவல வந்துட்டு அன்னி பாஷை நான் பேச விரும்பல. அதுக்கப்புறம் ஆண்டவர் ரெஸ்ட் அப்புறம் தான் ஒரு நாள் சொன்னார். அப்பயும் வந்துட்டு கெட்டவத்தை ஆண்டவர் நான் எப்படி ஆண்டவர் நான் பேசுறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அப்படின்னாரு. நீ அந்நிய பாஷை பேச ஆரம்பி, கெட்ட வார்த்தை ஒன்று விட்டு போயிடும். இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ல முடியும், என்னால் வந்துட்டு அந்த கெட்ட வார்த்தைங்க பேசணுன்ற யாராச்சும் பேசினா எனக்கு எரிச்சல் வரும். கெட்ட வார்த்தை யாராச்சும் பேசினா என்னால் தாங்கிக்க முடியாது. ஆனால் ஒரு காலத்தில் நான் அதுக்கு அடிக்ட் ஆனேன். என்னோட 12th எண்டில் தான் நான் என்னை தொட்டாரு. 12th முடிச்சுட்டு ரொம்ப கம்மியான மார்க்ஸ் தான் எடுத்தேன். ரொம்ப கம்மியான மார்க்ஸ் எடுத்துட்டு எதுக்குமே ஸ்கோப் இல்லை. மம்மி டாடிக்கு நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசை, மெடிக்கல் படிக்க வைக்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் என்னுடைய மார்க்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஏன் இன்னொரு ரீசன் என்னன்னா, நான் ரசிக்கப்பட்டு வரவே இல்லை. டேடி ஹார்ட் அட்டாக்ல சிக்கானாங்க. என்னோட எக்ஸாம் அப்போ வந்துட்டு டேடி ஹார்ட் அட்டாக்ல படுத்ததுனால எக்ஸாம்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எக்ஸாம் போனா வந்து டேடி ஹார்ட் அட்டாக் ஞாபகம் தான். இங்க டேடி ஐசியூல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் என்னோட வாழ்க்கையில் ஐசியூல பார்த்தது எங்க அப்பாவை தான் நான் ஐசியூல பார்த்தேன். அதனால மைண்ட் ஃபுல்லா ஐசியூ, என்னோட அப்பா எப்படி படுத்துட்டு இருக்காங்க, மூச்சு பேச்சு எல்லாம் படுத்துட்டு இருக்க அந்த ஒரு காட்சி தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது நான் 12th எக்ஸாம்ல என்ன எழுதுனேன்ட்டு. ஆனா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டு இன்னைக்கு பார்க்கும்போது தெரியுது, அந்த ஜெபங்க தான் என்னை வந்துட்டு நடத்தி இருக்குது. எக்ஸாம் எழுதி முடிச்சேன், மார்க்ஸும் வந்துச்சு. மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. மம்மி டாடி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னோட சூழ்நிலை தெரியும், எப்போ படிக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு, கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். அதை வச்சு ஜெபம் பண்ணோம். என்னை சுற்றி நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. காரணியால ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது அம்மா அப்பா வர முடியல. ஏன்னா அப்பா அப்பாவுக்கு அப்பதான் பைபாஸ் சர்ஜரி ஆயிருந்துச்சு. அங்க போகும்போதே எனக்கு போக மனசு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அங்க உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதனால காரணியாக்கு போனேன். காரணியாக்கு போகும்போது யாருமே இல்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்க. ஏன்னா வந்துட்டு ஆண்டவரை மட்டுமே, ஏன்னா அவர் சொன்னதுனால அங்க போனேன், இல்லை நான் அங்க போயிருக்க மாட்டேன். அங்க போனேன். அங்க போனோன்னா வந்துட்டு யார் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இல்லை. ஏன்னா நான் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கனால, ஜெபம் சொல்லிட்டு இருக்கனால யாரும் இல்லை. அப்புறம் ஆண்டவர் வந்துட்டு அங்க பிரேயர் செல், அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கொடுத்தாரு. ஆண்டவர் வந்துட்டு அங்க பிரேயர் செல்ல எனக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாரு. என்னோட லீட் பண்ணணும்னா என்ன, வர்ஷிப் நடத்தணும்னா என்ன, ஜெபிக்கிறது எப்படி. எனக்கு ஜெபமே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஜெபம், மச்சான் எங்கூட பேசு மச்சான். ஏன்னா தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அப்படி இருந்த என்ன ஆண்டவர் வந்துட்டு அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சாரு. அங்க மினிஸ்ட்ரினா என்ன நாங்க கத்துக்கிட்டேன். சின்ன லெவல்ல இருந்து ஒரு உதவி செய்யற ஒரு ஊழியத்துல இருந்து பெரிய பேக்கப் பிரேயர்ல இருந்து ஒரு மேல போய் லீட் பண்ற வரைக்கும் வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லயும் ஆண்டவரை நாங்க எடுத்து பயன்படுத்தினார். காருண்யா பல்கலைக்கழகம் இறைவனால் நம் அருமை சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கும் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கும் அருளப்பட்ட தரிசனம். இப்பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குகின்றனர். இதை போன்று சகோதரர் பிரவீன் அவர்கள் இப்பல்கலைக்கழகத்தில் பயின்று தற்போது தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றார். காருண்யா லைஃப்ன்றதே வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ட்ரைனிங் கிரவுண்ட். அதுதான் நான் சொல்ல முடியும். ஜஸ்ட் ட்ரைனிங் கிரவுண்ட். எப்படி படிக்கணும், ஒருத்தன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஜெபத்துக்கு எப்படி நீ டைம் கொடுக்கணும், படிப்புக்கு எப்படி டைம் கொடுக்கணும். அப்போதான் வந்துட்டு அங்கிள் நான் வந்துட்டு காரணியா போகிறதுக்கு முன்னாடி மீட் பண்ணேன். டிஜிஎஸ் ஐயாவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ வந்துட்டு டிஜிஎஸ் ஐயா கேட்டார், உனக்கு என்னத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஐயா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி
கார்னியால தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், எனக்கு வந்துட்டு ஆவியின் வரங்கள் கிரியேட் பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ சும்மா அப்படி தட்டி சொன்னார். இந்த மாதிரி சும்மா தட்டிட்டு, தம்பி எங்க போறல்ல, போயிட்டு வரும்போது நீ 9 வரத்தோட தான் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவர் சிரிச்சுட்டே சொன்னார். ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியல அவர் சொன்னது ஒரு தீர்க்க தரிசனம்ட்டு. அங்க காரணியா போகும்போது எனக்குள்ளார ஒரு வரங்க 2-3 வரங்க தான் கிரியை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து வரும்போது ஆண்டவர் எல்லா வரங்களினாலும் நிரப்பி எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி, வில்லேஜ் மினிஸ்ட்ரியில, சர்ச் மினிஸ்ட்ரிஸ்ல, எல்லா மினிஸ்ட்ரியிலும் ஆண்டவர் பயன்படுத்தி காரணியால இருந்து வரும்போது என்ன ஒரு ஊழியக்காரனா என்னை கொண்டு வந்தார். இங்க சென்னை வந்தோன்னா நிறைய ஊழியக்காரங்க என்ன, நிறைய ஊழியங்கள் என்னை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில என்ன கொண்டு வந்தார். நான் எதிர்பாராத விதத்துல இன்னைக்கு வேர்ல்ட்லயே டாப் நம்பர் 1 ஆன்டிவைரஸ் கம்பெனில இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு கால் ஃபார் வந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. எனக்கு சும்மா இன்டர்நெட்ல போட்டுதான் என்னோட இதை பார்த்துட்டு அவங்க என்னை கூப்பிட்டாங்க. அது மூலியமா அந்த கம்பெனில இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஜாபை கொடுத்துட்டு ஆண்டவர் வந்துட்டு என்னை கனப்படுத்தி வச்சிருக்காரு. அதாவது நான் சொன்ன அங்க கார்னியால 3வது வருஷத்துல நான் பண்ண ஜெபம், ஆண்டவரே நான் கம்பெனிஸை தேடி போக மாட்டேன், கம்பெனிஸ் என்னை தேடி வரணும். இன்னைக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நான் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும், நான் இந்த ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், வேர்ல்ட் நம்பர் 1 கம்பெனி, ஆன்டிவைரஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு. அதே நேரத்தில் அநேக ஊழியங்கள் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. சர்ச் மினிஸ்ட்ரி ஆண்டவர் வந்துட்டு இந்த சர்ச்சில் ரொம்ப வல்லமை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் மீடியா மினிஸ்ட்ரிஸ்லையும் எஃப்எம்ல வந்துட்டு ஆண்டவர் பேசுற, ஆண்டவர் வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. அப்புறம் டிவியில், ஆன்லைன் டிவியில், வெப் டிவியில் வந்துட்டு ஆண்டவர் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு அப்ராடில், இன்னைக்கு யூகேல மற்ற வெளிநாடுகளில் வந்துட்டு நியூஸ் லெட்டர்ஸ்க்கு எழுதுறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற சர்ச்சஸில் நியூஸ் லெட்டர்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அநேக வெளிநாட்டிலேருந்து ஆஃபர்ஸ் வருது. ஆனால் வந்துட்டு அது ஆண்டோட சித்தம், ஆண்டோட கீழே இருந்து ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு கணத்துக்கு நேராக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அதன்படியே செஞ்சுட்டு இருக்காரு. இது நிறுத்த மாட்டாரு, இன்னமும் அதிகம் உயர்த்துவார்னு எனக்கு தெரியும். இதே போன்ற ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்து இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இளம் பங்காளர் திட்டம் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. சில்ட்ரன் பிளெஸிங் பிளான். இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். இந்த திட்டத்தில் இணையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்காலம், உடல் சுகம், வாழ்க்கையின் வெற்றிக்காக டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அனுதினமும் பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். மேலும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் 24 மணி நேரமும் இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபித்து வருகின்றார்கள். இதனால் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களில் வெற்றியும், ஆபத்து, விபத்து, வியாதியில் இருந்து விடுதலையும் பெற்று இறைவனின் ஆசீர்வாதத்தோடு இவர்களின் வாழ்க்கை பயணம் தொடரும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவங்கள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். வெப்சைட் முகவரி www.jesuscalls.org. மேலும் உங்கள் செல்போனில் CBP என்று டைப் செய்து 9094099977 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான முழு விவரங்கள் உங்களை வந்தடையும். மட்டுமல்ல, உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஜெபகோபுரங்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஜெபகோபுரம் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். தொடரும் பாதுகாப்பு.